என்ற அந்த கட்சியினை கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த சினிமா பாதையிலிருந்து விலகி அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போவதாக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த கட்சி அரசியல் கட்சி ஒன்றினை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து அந்த கட்சியின் சார்பாக பல்வேறு அறிவிப்புகள் ட்விட்டர் மற்றும் அந்த செய்திகள் வாயிலாக அவ்வப்போது வெளியாகி வந்த நிலையில் தொடர்ந்து முழு நேர கள அரசியல்வாதியாக எப்போது செயல்படுவார் என்ற கேள்வி தற்போது அவ்வப்போது எழும்பிக் கொண்டே வந்தது. இந்நிலையில் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் அவ்வப்போது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த தலையை வெளிப்புறத்தில் காட்டிக்கொண்டு அதற்கான அந்த திட்டங்களையும் அதற்கான அந்த செயல்பாடுகளையும் செயல்படுத்தி கொண்டு வந்திருந்தார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாகட்டும் மற்றும் அந்த கோட்பாடுகள் அது மற்றும் செயலிகள் போன்ற ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தும் போது மட்டும் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய இந்த அரசியல் கட்சியை நினைவு கூர்ந்து வந்தார். இந்நிலையில் முழு நேர அரசியல்வாதியாகவும் கள அரசியல்வாதியாகவும் எப்போது செயல்படுவார் என்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடையேவும் அவருடைய அந்த ரசிகர்களிடையேவும் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய அந்த முதல் மாநில மாநாட்டை அறிவிக்கும் போது அதற்கான பதில்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த ஒரு செய்தியையும் அந்த கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த கொடி அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சிக்கு பின் அந்த முதல் மாநில மாநாடு எப்போது நடக்கும், எங்கு நடக்கும் என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. காரணம் அந்த முதல் மாநில மாநாட்டை நடத்துவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. குறிப்பாக திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்காக அந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்காக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்நிலையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களாலும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய ஒரு இடங்கள் என்பதால் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை கொண்டு அந்த சில இடங்கள் தள்ளி போனதாகவும் அந்த தகவலும் அவங்க தரப்பிலிருந்து கிடைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்காக இறுதி கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அந்த விக்கிரவாண்டியில் இந்த இடமானது தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் காவல்துறை சார்பில் அதற்கான அந்த பர்மிஷன் வாங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் இப்போ நடைபெற்று வந்த நிலையில் காவல்துறை சார்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கான பதில்களும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினர் சார்பிலாக அந்த பதில்களும் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த முதல் மாநில மாநாடு இந்த மாதம் 23ஆம் தேதி நடக்கப் போவதாக சில தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அந்த மாநில மாநாடு 23ஆம் தேதி நடக்கப் போவதில்லை என்றும் அதற்கான அந்த தேதியானது தள்ளி போகியிருந்த நிலையில் தற்போது அந்த முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வருகின்ற 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில், அதாவது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்ட வரக்கூடிய அந்த விக்கிரவாண்டியிலே இந்த முதல் மாநில மாநாடானது நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த முதல் மாநில மாநாட்டில் தன்னுடைய வழக்கமான அந்த அரசியல் பேச்சுகளாக இல்லாமல், இசை வெளியீட்டு விழா பேச்சுகளாக இல்லாமல் மக்களுக்காக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் தன்னுடைய கொள்கைகளும் தன்னுடைய கோட்பாடுகளும் என்னென்ன என்பது குறித்தும் இந்த மாநில மாநாட்டிலேயே அறிவிக்க உள்ளதாகவும், அதே போன்று கட்சியினுடைய அணி பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகளையும் இந்த மாநில மாநாட்டிலேயே அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அந்த தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அக்காரணம் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சியை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ரமணன், தலைவர் விஜய் மற்றும் உள்ளிட்ட சில முக்கிய 5க்கும் மேற்பட்ட சில முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த கட்சியிலேயே அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். அதாவது அவர்கள் மட்டுமே இந்த வெளிப்புறத்தில் இந்த கட்சியிலுடைய மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் என்ற அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும், அதாவது மட்டும் முக்கிய நிர்வாகிகளாக உள்ள நிலையில் அந்தந்த மாவட்டங்கள் மற்றும் அந்த தொகுதிகளுக்கு ஏற்ப சில முக்கிய நிர்வாகிகளை இன்னும் கட்சி சார்பிலாகவும் கட்சிக்கு உட்கட்சியிலேயோ இன்னும் அறிமுகப்படுத்த இல்லாத நிலையில் தற்போது அந்த சில முக்கிய நிர்வாகிகளையும் கட்சியினுடைய சில முக்கிய பொறுப்புகளில் வகிக்கக்கூடிய மற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளையும் நடிகர் விஜய் அவர்கள், நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற அந்த முதல் மாநாட்டிலேயே அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அந்த தகவல்களும் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று அவர்களுடைய அதாவது கட்சியினுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை சார்பில் அவர்களுக்கு அந்த 1.5 லட்சம் நபர்கள் நிறுத்தக்கூடிய அந்த வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அந்த இடங்களையும்
முறையாக தேர்வு செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக அவர்கள் தரப்பிலிருந்து 50,000 பேர் மட்டும் இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று இவர்கள் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது காவல்துறையானது இந்த 27ஆம் தேதி நடத்துவதற்கான அந்த பர்மிஷனை தற்போது வழங்கி இருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து இந்த மாநில மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்த நபர்கள் பாதுகாப்பாக இல்லம் திரும்பி செல்வதற்காகவும் மற்றும் அவர்களுடைய வாகனங்களை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நிறுத்துவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான குடிநீர், தண்ணீர் மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரவும் அந்த மாநாட்டிற்கான அந்த முன்னேற்பாடுகள் கொண்டு அந்த வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதே போன்று பெண்கள் அதிகம் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த மாநில மாநாட்டில் பெண்கள் அதிகம் கலந்து கொள்வார்கள் என்று அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய பாதுகாப்புகள் மற்றும் குழந்தைகள் போன்ற அவருடைய பாதுகாப்புகள் மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயம் என்ற ஒரு காரணத்தினால் அதற்கான அந்த ஏற்பாடுகளும் கட்சியினுடைய சார்பிலிருந்து காவல்துறைக்காக அந்த பதிலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தலைவர் விஜய் அவர்கள், அதாவது கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த மாநில மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எவ்வளவு நேரம் பேசுவார் மற்றும் அதில் எப்படி பேசுவார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இந்த மாநாட்டின் மீதான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அக்காரணம் வழக்கமான அந்த ஒரு சினிமா நிகழ்ச்சிகள் மற்றும் அந்த நிகழ்ச்சிகள் என்று இல்லாமல் இதில் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது. காரணம், ஆளுங்கட்சி சார்ந்து பேச போகிறாரா அல்லது எதிர்க்கட்சிகள் சார்ந்து பேச போகிறாரா அல்லது தன்னுடைய வித்தியாசமான அந்த சினிமா பாணியாக இல்லாமல் எந்த ஒரு அரசியலை முன்னிறுத்தி தன்னுடைய அந்த உரையை தொடங்க போகிறார் என்றும் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், அண்ணாவை படிங்கள், காமராஜரை படிங்கள், பெரியாரை படிங்கள் என்று தன்னுடைய அந்த ஒவ்வொரு அறிக்கைகளாகட்டும் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சுகளில் சமீபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகளாகட்டும் அதில் தெரிவித்த அவர் சமீபத்தில் பெரியாருடைய சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினார். இந்நிலையில் எதை முன்னிறுத்தி தன்னுடைய அந்த பேச்சை தொடங்க போகிறார் என்றும் எதை முன்னிறுத்தி தன்னுடைய அந்த அரசியலை அழுத்தமாக மக்களுக்கு உறக்க சொல்ல போகிறார் என்றும் தன்னுடைய அரசியலை விமர்சனப்படுத்தி முன்வைக்க போகிறாரா அல்லது விமர்சனங்கள் இல்லாமல் தன்னுடைய அரசியல் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருக்க போகிறது என்பதை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் பேச்சை தொடங்க போகிறாரா என்ற அந்த ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. காரணம், முதல் மாநில மாநாடு, அதாவது கட்சிகள் சார்ந்து நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சி என்பதால் இந்த மாநாட்டின் மீதான ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், நிறைய சினிமா நடிகர்கள் தன்னுடைய அந்த அரசியல் கட்சியை தொடங்கி அதில் பலர் வெற்றி பெற்றுள்ளனர், பலர் அதில் ஜொலித்துக் கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த தொடங்கியுள்ள அந்த அரசியல் கட்சியை எதை முன்னிறுத்தி தன்னுடைய அந்த அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு செல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று இந்த முதல் மாநில மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஒவ்வொருவருமே தங்களுடைய இல்லத்திற்கும் அந்த மாநாட்டிற்கும் நடைபெற இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கட்சியின் சார்பிலும் சரி காவல்துறை சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று முன்கூட்டியே அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக 50,000 பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று இவர்களுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு கேள்விகளுக்கு பிறகு 50,000 பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த 50,000 பேருக்கு மட்டுமே காவல்துறையினர் தாங்கள் பாதுகாப்பு வழங்கப் போவதாகவும் மீதம் உள்ளவர்களுக்கு மீதம் அந்த 1 லட்சம் பேருக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது என்ற அந்த ஒரு கேள்வியை முன்னிறுத்தி அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் காவல்துறை சார்பிலிருந்து கட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதே போன்று நமது அந்த வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கையையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையும் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போன்று அதாவது அரசியல் கட்சி என்பது ரசிகர்களுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கில் ரசிகர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இவருடைய அந்த அரசியல் ஒரு எண்ணத்தையும் அவருடைய பேச்சையும் வழிநடத்தி அவருக்கான அந்த வெற்றி இலக்கை அடைவதற்கான அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள இந்த மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில்
அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்று 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் என்றும் அதற்கான களப்பணிகள் நடைபெற்று வருகின்றது எனவும் அதில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தன்னுடைய அந்த அரசியல்வாதியாக முதல் களப்பணியாக இந்த அந்த மாநிலத்திலேயே இந்த மாநாடானது இருக்க போகிறது என்று அந்த ஒரு செய்தியையும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான ஒரு அரசியலை தொடங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அக்காரணம் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்த அந்த நாள் முதலாகவே தன்னுடைய அந்த எக்ஸ்தல பக்கத்தில் ஆகட்டும் அல்லது அவ்வப்போது வெளியிடக்கூடிய அந்த அறிக்கைகள் ஆகட்டும் அல்லது சமீபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகள் ஆகட்டும் என்று சில இடங்களில் மட்டுமே தன்னுடைய அந்த அரசியல் சார்ந்த சில பேச்சுக்களை முன்னிறுத்தி மற்றும் தலைவர்களின் பிறந்தநாள் ஆகட்டும் இரங்கல் செய்தி போன்ற அதற்கு மட்டுமே தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இந்த முதல் மாநில மாநாட்டில் இருந்து தான் ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவும் முழு நேர ஒரு அரசியல் களப்பணியாளராகவும் செயல்பட போவதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். காரணம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கிய ஒரு நாள் முதலாகவே அதற்கான களப்பணிகளும் மக்களிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய பெயர்கள் மற்றும் மக்களிடத்திலேயே பெறக்கூடிய அந்த பெயர்கள் மற்றும் இவையெல்லாம் மிகவும் அழுத்தமாக இருந்தால் மட்டுமே அதற்கான அந்த ஒரு நிகழ்வு சாத்தியமாக இருக்கக்கூடும். இந்நிலையில் அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1.5 வருடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதற்கான களப்பணிகள் மற்றும் அரசியல் பணிகள் போன்றவை முன்கூட்டியே தொடங்கி அதற்கான வேலைகள் நடைபெற்று வரக்கூட வேண்டும். இந்நிலையில் அதற்கான 1.5 வருடங்கள் மட்டுமே காலம் உள்ள நிலையில் வருகின்ற இந்த முதல் மாநில மாநாட்டில் இருந்து தான் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜயின் சமீபத்தில் அந்த 68வது படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் வெளியான நிலையில் இன்னும் ஒரு திரைப்படம் அவர் நடிக்கப் போவதாகவும் அந்த திரைப்படம் வருகின்ற 2025ஆம் ஆண்டு வெளியிடப் போவதாகவும் அந்த அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் படங்கள் போன்ற தொடர் பணிகள் இன்னும் ஒரு வருட காலங்கள் உள்ள நிலையில் அந்த காலகட்டத்தில் இருந்து வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் குறைவான நாட்களே மிகவும் உள்ள நிலையில் எப்படி இந்த களப்பணிகளை ஆராய்ந்து மக்களிடத்திலே ஒரு பெயர் பெற்று அவர் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே போட்டியிட்டு முழு நேர அரசியல்வாதியாக செயல்படுவார் என்றும் மக்களுடைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வருகின்ற அந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் மாநில மாநாட்டிலிருந்து தான் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட போவதாகவும் அந்த அறிக்கையிலே விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ்.